உங்கள் எதிரியை அடியோடு அழிக்கணுமா, அழிச்சிடலாங்க. அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும், சரிங்களா? பிஸ்னஸில் குடைச்சல் கொடுக்குற எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து குடைச்சல் கொடுக்குற எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்தத்திலே வந்து குடைச்சல் கொடுக்குற எதிரியாக இருந்தாலும் சரி, நிம்மதியை ரொம்ப போக வைக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, மாற்றி அமைச்சிடலாம். இன்னும் சில பேர் வந்து அவங்களாலே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சாமி, சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கின்றாங்க. அதெல்லாம் முட்டாள்தனங்க. வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதுக்கு நடுவில் இந்தமாரி முட்டாள்தனமான விஷயங்களை வந்து எடுக்காதீங்க. நான் மாற்றி அமைச்சிட்றேன். அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும், முடக்கியும் உட்கார வைக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் முடிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா சாமின்னு கேட்பீங்க நீங்கள். இந்த விஷயத்துக்கு உங்களை ஒரு 10 பேரை கெடுத்துட்டு ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு இது என்ன வேணாலும் பண்ணலாம், அது கர்ம வினை உங்களை தாக்காது, சரிங்களா? அவங்களோட ஃபோட்டோ அமௌண்ட் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். வாட்ஸ்அப் வாங்க. ஃபோன் எடுக்கலைனாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப் வாங்க. நிறைய பேர் கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியல, சில டைமில் பூஜையில் இருந்தேன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்க, முடிச்சிடலாம். கவலைப்படாதீங்கப்பா, எதிரி தொல்லையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஓட ஓட விரட்டிடலாம்.